அன்பு மக்களே வணக்கம். இன்னைக்கு துலுக்க சாமந்தி பூச்செடியோட நாற்றுகளை எப்படி விதையிலிருந்து வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. துலுக்க சாமந்தி பூச்செடியை ஆங்கிலத்துல மேரிகோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு இந்த பூச்செடியை வளர்க்குறதுக்கு நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா இந்த பூச்செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. பிகினர்ஸ் கூட கண்ணை மூடிட்டு வளர்த்துடலாம். உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் விளக்கமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி இந்த பூச்செடியும் எப்படி வளர்க்குறது அப்படின்னு விளக்கமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக ஒத்துக்குவீங்க. இப்போ நீங்கள் சாமந்தியை விதையிலேருந்து வளர்க்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது விதைகள் வாங்க போகும்போது உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு, இல்லை என்ன மாதிரியான வெரைட்டி வளர்க்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. நான் இங்கே ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு அப்படின்ற வெரைட்டியை வளர்க்க போகிறேன். நீங்கள் சாமந்தி வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதோட கலர் வெரைட்டி வேணால் மாறுபடலாம். ஆனால் வளர்க்கும் முறை ஒன்று தான். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாற்றுகளை வளர்க்குறதுக்காகவே இந்த மாதிரி சீட்லிங் ட்ரேவை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா அதை பற்றி கவலையப்பட வேணாம். ஐஸ்கிரீம் டப்பாக்கள் இல்லைன்னா செடி வைக்கிற தொட்டிலேயே நீங்கள் இந்த விதைகளை போடலாம். விதைகள் போட்டு நல்லா வளர்கிறதுக்கான பெஸ்ட்டான ஒரு மண் கலவையை முன்னாடியே ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இங்கே சொன்னால் கூட கடகடன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அங்கே விரிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய செடி வளர்க்கணும் அப்படின்றதுக்காக பெரிய ட்ரேவை மாற்றி வச்சுக்கிட்டேன். அதில் மண்கலவை ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போது இந்த மண்கலவையில் கோடுகள் அமைச்சு அதுக்கப்புறமா தான் விதைகளை போட போகிறேன். என்கிட்ட இருக்கிற மேரிகோல்டு விதைகள் புதுசாக வாங்கினது. அதனால் அதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாதுங்க. அதனால் இந்த மாதிரி போடும்போது எத்தனை விதை போட்டிருந்தோம், எத்தனை விதை முளைச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். முக்கியமாக சாமந்தி நாற்றுகளை இந்த ட்ரேல இருந்து வேற தொட்டிக்கு மாற்றி வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்க, இப்போ விதைகளை நம்ம தயாரித்து வச்சிருந்த மண்கலவையை வச்சு மூடியாச்சு. அடுத்து தண்ணீர் கொடுத்துடலாம். இந்த பூக்களோட பேரை ஒரு சிலர் துலுக்க சாமந்தி, செண்டு மல்லி இப்படின்னு சொல்றது உண்டு. நீங்க எந்த பேர் வச்சு கூப்பிடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. விதை போட்டதுக்கு அப்புறம் ஒரு சில நாட்களிலேயே மேரிகோல்டு விதைகள் முளைச்சி சூப்பராக மேரிகோல்டு நாற்றுகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க, நம்ம எத்தனை விதை போட்டிருக்கோம், எத்தனை விதை முளைச்சி வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப கிளியராகவே தெரியுது. அதில் இப்போ நம்ம பார்க்குற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 இலைகள் வளர்ந்து முடிந்த பிறகு மேரிகோல்டு இலை வரும் இல்லையா, அது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அடுத்த வளர்ச்சிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகேங்க, மேரிகோல்டு விதை முளைச்சி வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு சுமார் 6 to 7 நாட்கள் எடுத்தது முளைச்சு வர்றதுக்கு. இப்போ பார்க்குற அந்த 3வது இலை வளர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஆயிருக்குங்க. இந்த நாட்கள் கணக்கை தோராயமாக வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த விதைகள் வேகமாக வளரலாம். கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்க பகுதி அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா சுமார் 15 விதை போட்டிருந்தேங்க. அதில் இப்போ 11 விதை முளைச்சி வந்துருச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 விதை இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி லேட்டாக ஒரு சில விதைகள் முளைக்குதுன்னா வீரியம் அதுக்கு கம்மியாக இருக்கலாம். அதனால அதுலேருந்து வர செடி எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாதுங்க. அது போக போக பார்த்தா தான் தெரியும். எப்படி வளர்க்குறது அப்படின்ற சக்ஸஸ் ஸ்டோரியை மட்டும் சொல்லிட்டு இருந்தேன்னா அதுலேருந்து உங்களுக்கு பெரிய அனுபவம் கிடைக்காது. என்னுடைய அனுபவத்துலேருந்து உங்களுக்கும் ஒரு சில லேர்னிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் விரிவாக சொல்லிட்டு இருக்கேங்க. அதனால முக்கியமாக எந்த இடத்தையுமே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ ஒரு சில நாட்கள் கழிச்சு எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாங்க. இதில் வீரியம் கம்மியாக இருந்து முளைச்சி வர மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் நாட்கள் போக போக படுத்துருச்சுங்க. அதே மாதிரி நிறைய நாற்றுகள் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. அதெல்லாம் சரியான மண்கலவை உரம்லாம் கொடுத்து வளர்த்தோம்னா சூப்பராக நமக்கு கொத்து கொத்தா பூக்கள் வச்சு நம்ம தோட்டத்தையே அழகுபடுத்திடுங்க. இந்த அடுத்தடுத்த ஸ்டேஜ்லாம் எப்படி வளர்ந்து மொட்டுக்கள் வைக்குது, பூக்கள் வைக்குது அப்படின்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த சேனலில் பார்க்கலாம். நாற்றுகள் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அதனால இந்த டைம்ல மாற்றி வச்சிட்டோம்னா கடகடன்னு வேகமாக வளரும். அதனால இங்கே மண்கலவையை ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. நம்ம விதைகள் போட்ட மண்கலவையும் இந்த மண்கலவையும் வேற. இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேரிகோல்டு நாற்றுகளை ஒரு சின்ன தொட்டி எடுத்து மாற்றி வைக்க போறேங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் பெரிய தொட்டிக்கு அது எங்கே பூக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொட்டிக்கும் மாற்றி வைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிகள் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் வளர்த்துட்டு அதுக்கப்புறமாவும் மாற்றி வைக்கலாங்க. நர்சரியில் கூட பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன நாற்றுகளை ஒரு மாதிரி பிளாக் கலர் பேக் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வளர்த்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகும் போது தொட்டியில் மாற்றி வச்சுருப்பாங்க. நம்ம சேனல் வீடியோஸ் மூலமாக நிறைய டிப்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை ட்ரை பண்ணுங்க. தோட்டம் அப்படின்னு ஒன்று அமைச்சிருந்தோம் அப்படின்னா அதில் தேனீக்கள் போகணுங்க. இது கட்டாயமான ஒரு விஷயம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்னோட தோட்டத்தில் தேனீக்களை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பூச்செடி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தோட்டத்துக்கு தேனீக்கள் வந்துருங்க.
இதுல மேரிகோல்ட் பூக்களை வளர்த்தா என்ன சிறப்பான விஷயம் அப்படின்னா, தேனீக்கள் மட்டும் இல்லாம மற்ற நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் நம்ம தோட்டத்துக்கு வரும். நம்மளோட செடிகளை தாக்குற இந்த கெடுதல் செய்யற பூச்சிகளை எதிர்த்து ஒரு வில்லன் மாதிரி இந்த நன்மை செய்யற பூச்சிகள் நமக்காக ஃப்ரீயா உதவி செய்யுங்க. சாமந்தி பூச்செடி நமக்கும் நம்ம தோட்டத்துல இருக்க செடிகளுக்கும் நல்ல நண்பன் போல உதவுதுங்க. வளர்ந்த துலுக்க சாமந்தி நாற்றுகளை இந்த மண் கலவையில தான் மாத்தி வச்சிருக்கோம். கம்போஸ்ட் 3 மடங்கு, தோட்டத்து மண் 1 மடங்கு எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் கொக்கோ பீட்டும் 1 மடங்கு எடுத்திருக்கேன். இதுல ஒரு கைப்பிடி மணல் சேர்த்திருக்கேங்க. பார்ட் 2ல சாமந்திப்பூ மொட்டு எப்ப வைக்க ஆரம்பிச்சது மற்றும் பல பேருக்கு அதிகமா தெரியாத ஒரு சீக்ரெட்டும் பார்க்கலாம். அன்பு மக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்.